மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. சரி பிள்ளையா, அப்ப நாங்க கடைசியா இப்ப நாங்க இவ்வளவு நேரம் 2023 ஆண்டு பேப்பர்ட்ட 40வது கேள்வி வரை பார்த்துனாங்க. என்ன இப்ப இந்த கடைசி இந்த 6 கேள்வி பார்த்துனாங்க. அதை தொடர்ந்து நாங்க 2019ஆம் ஆண்டுல இருக்கிற அதே வகையான அந்த கணக்கு வகையான கேள்விகளையே பார்ப்போம். ஏன்னா இந்த கணக்கு அடுத்ததாக கணக்கு வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தானே அப்போ பார்ப்போம். பார்த்துட்டு பிறகு அடுத்தடுத்த வகுப்புகளில் நாங்கள் திரும்ப நோட்ஸை பார்ப்போம். இப்போ இந்த வகுப்புலையும் கணக்கு செக்ஷன்களை மட்டும் பார்ப்போம். அதாவது 2019ஆம் ஆண்டு பேப்பர்ல இருக்கிற கணக்கு செக்ஷன் மட்டும் பார்ப்போம். ஸோ போட்ட பாருங்க. ஓகே ரைட். பின்வரும் தகவல்களை பயன்படுத்தி 31 தொடக்கம் 40 வரை உள்ள வினாக்களுக்கு விடை தருக. 1/1/2018 தொடங்கிய தனபாலன் வணிகத்தின் தகவல்கள் தந்திடக்குது. ரைட். இந்த தனபாலன் வணிகம் 1/1/2018 தான் தொடங்கி இருக்குது. அது இந்த தகவல்கள் தந்திடக்குது. அதை பற்றி நாங்க பார்ப்போம். ரைட். ஓகே. ஸோ அதுல என்னென்ன விஷயங்கள் சொல்லிக்கிறாங்க, அதுல இருந்து என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கன்றதை நாங்கள் இப்ப பார்க்க போறோம். ஓகே சரி. இப்ப இதுல பாத்தீங்கன்னா முதலாவது மொத்த லாபம் கேட்டிருக்காங்க. அடுத்தது வருமான கூட்டில் குறிப்பிடப்படும் விநியோக செலவும் நிதி செலவு ஒன்றும் கேட்டிருக்காங்க. ரைட். அதை அப்ப 34வது கூடிய விடையை இப்பயே பார்த்துட்டு போ. தனபாலன் வணிகத்தின் 31/12/2018 முடிவுற்ற ஆண்டுக்காக வருமான கூட்டில் குறிப்பிடப்படும் விநியோக செலவு நிதி செலவு. விநியோக செலவுண்டா விற்பனை அதோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். நிதி செலவுண்டா வட்டியோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். அந்த வகையில 3வது விட விற்பனை தரகும் வங்கி கடன் வட்டியும். ஓகே. அதை தாண்டி நிலைய நிர்வாக செலவுகள்கிட்ட மொத்தம் கேட்டிருக்காங்க. செலுத்தப்பட்ட மின் கட்டணம் கேட்டிருக்காங்க. முடிவற்ற வருடத்துக்கான தேறிய லாபம் கேட்டிருக்காங்க. நடைமுறை சொத்து நடைமுறை பொறுப்பு விநியோக வேண்ட தேறிய பெறுமதி உரிமையாண்மை இவ்வளோ கேள்வியும் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இத்தனை கேள்வி 8 கேள்வி கிட்ட கேட்டிருக்காங்க. சரியான ஒரு தகவல்களை வச்சுக்கொண்டு முதலாவது கேள்வி கேட்டிருக்காங்க முடிவுற்ற வருடத்துக்கான மொத்த லாபம். ஸோ அதை நாங்கள் பார்ப்போம். ஓகே. ஸோ இந்த தகவல்களை வச்சுக்கொண்டு இன்னொரு வகையில நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த தகவல்களை வச்சுக்கொண்டு என்னென்னத்துக்கெல்லாம் விட காணலுமோ நாங்கள் கண்டு வைப்போம். அதுக்கு பிறகு கொஸ்டின்ஸுக்கு போய் நாங்கள் அதுகள் என்னென்னு பார்த்து கொள்வோம். சரிதானே? ரைட். அந்த வகையில பார்த்துக்கொண்டா இப்ப இவ்வளவு தான் பிள்ளைகள் அந்த தகவல்களாக இருக்குது. ஸோ இந்த border. ஓகே. ஸோ நாங்கள் இதுல இருந்து வருமானங்களை போட்டு செலவினங்களை போட்டு வருமான கூட்டு செஞ்சு நடைமுறை சொத்து நடைமுறை பொறுப்பு எல்லாம் பார்ப்போம். அப்ப நான் முதலாவது விற்பனை, அடுத்தது விற்பனை கிரயம், அடுத்தது மொத்த லாபம், வருமானம், ஏனைய வருமானங்கள், அடுத்தது செலவுகள். இதை போட்டா தேறிய லாபம் வரும். ஓகே சரி. இப்ப பார்ப்போம். பெற்ற கழிவு விற்பனையும் தந்திருக்கிறாங்க. அதுக்கு கூட மேலதிக தகவல் ஆகும். வருடத்துக்கான கொள்வனவு 100. அப்ப வருடத்துக்கான கொள்வனவுன்றது எங்க வரும்? நாங்கள் இது கணிக்கிறதுக்கு வரும். விற்பனை கிரியம் கணிக்கிறதுக்கு வரும். அப்ப விற்பனை கிரியத்து கணிக்கிறதுக்கு என்ன தேவை? ஆரம்ப இருப்பு தேவை. அங்க ஆரம்ப இருப்பு இல்லை. கொள்வனவு தந்திருக்கிறாங்க 100. அதை தாண்டி வேறு எதுவும் இருக்கோ? இல்லை. பாவம். நிதிநிலைமை கூட்டில் உள்ள மொத்த சொத்து மொத்த பொறுப்பு இறுதியில் இருக்கிற மொத்த சொத்து மொத்த பொறுப்பு தந்திருக்கிறாங்க. சரி. அப்ப கொள்வனவு 100, இறுதி இருப்பு 30. அப்ப விற்பனை கிரியம் எவ்வளவு? 70. அப்ப விற்பனை கிரியம் 70. அடுத்தது விற்பனை, அதுல ஏதாவது மாற்றங்கள் சொல்லிக்கிறாக்கோ? இல்லை. அப்ப மொத்த விற்பனை 160. சரி ரைட். அப்ப மொத்த லாபம் எவ்வளவா இருக்கும்? 90 மொத்த லாபமாக இருக்கும். சரி. ஏனைய வருமானங்கள்ல பெற்ற கழிவு மட்டும்தான் இருக்குது 1.2. 1.2. வேற ஒன்றுமே சொல்லல. சரி. செலவுகள்கிட்ட கூட்டு தொகையை பற்றி பார்ப்போம். எவ்வளவு? 800 112 அப்படி எவ்வளோத்தின் கூட்டு தொகையை கூட்டி போடுவோம்.
சரிதானே? அப்ப இதுல 12 20 500 என்ன, அடுத்தது 22 28 38 46,800 செலவுகளாக இருக்குது. சரியானோ? 46.2 செலவினங்களாக இருக்கு. சரியோ? இதுல நிலைய நிர்வாக செலவுன்னு பார்த்தா வாடகை, மின்சாரம், ஊழியர் சம்பளம். அப்ப 3 எவ்வளவு? 12 30 38,500 நிலைய நிர்வாக செலவு. ஓகே, நிர்வாக செலவு 38,500. சரி, அப்ப 90 இருந்து 4.8 ரைட். ஓகே, 90 இருந்து 90 91.2 91.2 இருந்து என்ன, அது 91,200 இருந்து 46,800 கழிச்சா 44,400 தேறிய லாபமாக இருக்குது. ரைட், தேறிய லாபம் எவ்வளவு? 44,400 எவ்வளவு என்ன இருக்குது? தேறிய லாபம் இருக்குது. ரைட், ஓகே. சரி, வேறு என்ன இதை வச்சு நாங்க காண வேணும்? வேறு ஒன்றும் கல்குலேட் பண்றதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. சரிதானே? அப்படி இருந்தா இன்னொன்று பார்ப்போம். விநியோக வேன் கிரியத்தில் 1,20,000, அதிண்ட தெய்வு 6,000. அப்ப அதிண்ட தேறிய பெறுமதி எவ்வளவு? 1,14,000. அதிண்ட தேறிய பெறுமதி எவ்வளவா இருக்கும்? 1,14,000 இருக்கும். சரி, அதை தாண்டி வேறு ஒன்றும் கல்குலேட் பண்றதுக்கு இல்லை. முதலாவது கேள்வி பாருங்க, 35வது கேள்வி கேட்டுருக்காங்க. சாரி, 33வது கேள்வி. மொத்த லாபம் எவ்வளவா? மொத்த லாபம் எவ்வளவு பிள்ளையாள்? 90,000. எத்தனையாவது விட? 90,000 மூன்றாவது விட. அப்ப 35வது கேள்விக்கு ரைட், இதுல கிழக்கத்தை போட்டு போறேன். 35வதுக்கு எத்தனையாவது விட? சாரி, 33வதுக்கு எத்தனையாவது விட? மூன்றாவது விடை. அடுத்தது தனபாலன் வணிகம், அது சொல்லி போட ஏற்கனவே 34வதுக்கு. அடுத்தது மொத்த நிலைய நிர்வாக செலவுகள் 35வது. மொத்த நிலைய நிர்வாக செலவுகள் எவ்வளவு? 38,500. 38,500. ஓகே, 38,500 இது நிலைய நிர்வாக செலவுகள்கிட்ட டோட்டலுக்குல வரப்போகுது. ஓகே தானே? சரி, அடுத்தது வருடத்தில் செலுத்தப்பட்ட மின் கட்டணம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஆண்டுக்கான மின் கட்டணம் 8,500, செலுத்த வேண்டியது 1,500. அப்ப செலுத்தின மின் கட்டணம் எவ்வளவு பிள்ளையார்? 7,000 இருக்கும். செலுத்திய மின் கட்டணம் எவ்வளவாக இருக்கும்? 7,000 இருக்கும். எத்தனையாவது விட? இரண்டாவது விட. செலுத்திய மின் கட்டணம் 7,000 இருக்கும். எத்தனையாவது விட? இரண்டாவது விட. அடுத்தது பிள்ளையார், தேறிய லாபம் 44,400 கண்டுட்டோம். எத்தனையாவது விட? இரண்டாவது விட. அடுத்தது நடைமுறை சொத்து நடைமுறை பொறுப்பு கட்ட டோட்டல். நடைமுறை சொத்து 30 35 65 10 75 79,500. நடைமுறை சொத்து 79,500. நடைமுறை பொறுப்பு எவ்வளவு? வங்கி சாரி கடன் கொடுத்தோரும் செலுத்த வேண்டிய மின் கட்டணம் 41,500. அப்ப 79,500 41,500 இரண்டாவது விட. வெரி சுகம் பிள்ளைகள், இந்த கணக்கு நல்ல சுகமா இருக்குது. இரண்டாவது விட. அடுத்தது விநியோக வாகனத்தின் தேறிய பெறுமதி 1,14,000 114,000 இரண்டாவது விட. இரண்டாவது விட 1,14,000. சரி பிள்ளை, அப்ப இப்ப கடைசியா கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? மொத்த உரிமையாண்மை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சரியான? அப்ப மொத்த உரிமையாண்மைன்னா என்னன்னு காணணும்? மொத்த சொத்துல இருந்து மொத்த பொறுப்பை கழிக்கணும். அப்ப மொத்த சொத்தின் கூட்டுத்தொகை எவ்வளவு வருதுண்டா? எவ்வளவு வருது? 1,00,000
99,500. மொத்த பொறுப்பு எவ்வளவு வருது? 91,500. அப்ப கழிச்சா 1,08,000 என்னவாக இருக்கும்? மொத்த உரிமையாண்மையாக இருக்கும். 1,08,000 என்னவாக இருக்கும்? மொத்த உரிமையாண்மையாக இருக்கும். ஸோ இவ்வளவு தான் பிள்ளைகள் இந்த 40 வரையான கேள்வி. அதுல பெரிய சிக்கல் ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கு அது நார்மலா விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். சரியான பிள்ளைகள். அப்ப அடுத்ததான் நாங்க பார்க்க போறது 31வது 32வது கேள்வியை பார்ப்போம். தயாளன் தேங்காய் டொஃபிகளை உற்பத்தி செய்து விற்பனை செய்யும் வணிகத்தினை வாடகைக்கு பெற்ற கட்டடம் ஒன்றில் நடாத்தி வருகின்றார். அவர் ஒரு நாளைக்கு 1000 தேங்காய் டொஃபிகளை உற்பத்தி செய்வதோடு அதற்கான செலவு பின்வருமாறு. ரைட். அப்ப இங்க ஒரு கோகனட் டொஃபியை பற்றி சொல்லிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1000 டொஃபியை உற்பத்தி செய்கிறார். அப்ப ஒரு நாள் தகவல்லாம் தந்துறாக்கு. தேங்காய், சீனி மற்றும் ஏனைய பொருட்களுக்கு ஒரு நாளைக்கு 7000. டொஃபி தயாரிப்பவருக்கு நாட்கூலி 2500. நாளொன்றுக்கான கட்டட கூலி 300. நாளொன்றுக்கான எரிவாயு மற்றும் மின்சார செலவு 200. அப்ப டோட்டலா வருது 3000, 10,000 செலவாகுது. அப்ப 1000 டொஃபி என்றா ஒரு டொஃபிக்கு 10 rupees, 10 ரூபா கிரியமாக வருது, உற்பத்தி கிரியம். டொஃபி தயாரிப்பவருக்கான நாட்கூலி இவ்வணிகத்தின் என்ன? நேரில் கூலி கிரியமா, முதன்மை கிரியமா, ஏனைய நேர்கிரியமா, உற்பத்தி மேந்தலை கிரியமா? டொஃபி தயாரிப்பவர் என்றா நேர்கூலி. என்ன பிள்ளையால்? நேர்கூலி என்றா என்னத்துக்கு அடங்க போகுது? முதன்மை கிரியத்துக்கு அடங்க போகுது. என்னத்துக்கு அடங்க போகுது? முதன்மை கிரியத்துக்கு அடங்க போகுது. அப்ப முதன்மை கிரியமாகும். ஒரு தேங்காய் டொஃபி துண்டானது 12 ரூபாய்க்கு விற்கப்படும். தயாளன் கிரியத்தின் மீது வைத்துள்ள லாப எல்லை 10 ரூபாய்க்கு 12 ரூபாய்க்கு விற்கிறார். அப்ப 10 ரூபாயில 2 ரூபா லாபம் வைக்கிறார். அப்ப 10 ரூபாய்க்கு 10 ரூபா லாபம் என்றால் 100க்கு எத்தனை வீதம் என்று பார்த்தால் 20% ப்ராஃபிட் மார்ஜின். அப்ப வைத்துள்ள லாப எல்லையானது 20 வீதமாகும். வைத்துள்ள லாப எல்லையானது எத்தனை வீதம் பிள்ளைகள்? 20 வீதம் ஆகும். சரிதானே? அப்ப இதான் 31, 32வது கேள்வியும். ரைட். அடுத்த 30வது கேள்வி. லக்ஷான் விளையாட்டு கழகத்தின் அங்கத்துவ கட்டணம் தொடர்பான சில தகவல்கள் வருமாறு. வருடாந்த அங்கத்துவ கட்டணம் ஒருவருக்கு 500. பெறப்பட்ட மொத்த அங்கத்துவ கட்டணம் 50,000. 4 அங்கத்தவர்கள் மாத்திரமே 2018ஆம் ஆண்டுக்கான அங்கத்துவ கட்டணத்தை செலுத்தி இருக்கவில்லை. வருமான கூட்டில் காட்டப்பட்டுள்ள முடிவடைந்த வருடத்துக்கான வருமான கூட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள அங்கத்துவ கட்டணம் எவ்வளவு? ரைட். அப்ப பெறப்பட்ட மொத்த அங்கத்துவ கட்டணம் 50,000. அப்ப பெற்ற அங்கத்துவ கட்டணத்தையும் பெறப்படாத அங்கத்துவ கட்டணத்தையும் சேர்த்து விட்டா சரிதானே? ஆண்டுக்கான மொத்த அங்கத்துவ கட்டணம் இருந்தானே. பெற்றது 50,000. பெற வேண்டியது 4 பேற்று 500 படி 2000. அப்ப கூட்டி விட்டா எவ்வளவு? 52,000. அப்ப வருமான கூட்டில் காட்டப்பட வேண்டிய அங்கத்துவ கட்டணம் 52,000. எத்தனையாவது விட? 4வது விட. போன கேள்வியில பெறப்படாத எவ்வளவுன்னு கேட்டான். இப்ப பெற்றதும் பெறாததையும் சொல்லி மொத்தம் எவ்வளவுன்னு கேட்கிறான். ஸோ ஈஸி. ரைட். ஸோ இவ்வளவு தான் இதுல கணக்குக்கு. அடுத்தது 23வது கேள்வியை பாருங்க பிள்ளையார். 2019 23வது கேள்வி. கணக்கு கேள்விகளை மட்டும் முதல் கட்டமா ஒழுங்கப்படுத்தி போட்டு மிச்ச கேள்விகளை நான் பிறகு நோட்ஸ் கேள்விகளை ஒரு ஏதாவது ஒழுங்கப்படுத்தி விடுறேன். ஓகே ரைட். கணக்கு கேள்விகள் அதுல பாருங்க. 23வது. தீபாவின் வணிகத்தில் 1/9/2019 சில்லறை காசாளிடம் இருந்த காசு மீதி 250 ஆகும். அன்று
4750 முற்பணம் மீள்நிரப்பல் செய்யப்படுகின்றது. அப்ப இருக்கிறது 250, மீள்நிரப்புறது 4750. அப்ப அன்றைய தினத்தில வசக்கட்டு 5000. 2019 செப்டம்பர் மாதத்துக்கான சில்லறை செலவினங்கள் 4200. 1/10/2019 மீள்நிரப்ப வேண்டிய முற்பண தொகை ஆகியவற்றை சரியான ஒழுங்குமுறையில் தருக. அப்ப செப்டம்பர் மாதம் செலவழித்தது 4200. அப்ப 5000 வசக்கட்டுல 4200 செலவழிச்சிருந்தா செப்டம்பர் இறுதியில சில்லறை காசு மீதியாக 800 இருக்கும். செலவழித்ததை மீள்நிரப்போம். அப்ப எத்தனையாவது விட? 3வது விட. அப்ப எத்தனையாவது விட? 3வது விட. ஏன் அதை முதலே சொல்லி தந்து நான் என்ன வசக்கட்டு 5000, அதுல 4200 செலவழிச்சதை தான் மீள்நிரப்பல் செய்யணும். அப்ப மிச்சம் 800 மீதியாக இருக்கும். போன மாச இறுதியிலே அது என்னவாக இருக்கும்? மீதியாக இருக்கும். அப்ப மீதி 800 மீள்நிரப்ப வேண்டியது 4200. ரைட். அப்ப இப்ப முதலாவது கேள்வியிலேருந்து இனி வருவோம். சரியானோ? நோட்ஸ் கேள்வியிலேருந்து வருவோம் இனி வளமையின்படி. ஓகே தானே? ரைட். அந்த வகையில பாத்தீங்களா, பின்வரும் சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு 1 தொடக்கம் 4 வரை உள்ள வினாக்களுக்கு விடை தருக. பண்ணை ஒன்றில் வேலை செய்து கொண்டிருக்கையில் ஏற்பட்ட தாகத்தை தணித்துக் கொள்வதற்காக பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தினால் நடாத்தப்படுகின்ற மிகிரி சிற்றுண்டி சாலைக்கு சென்ற கமலா பழக்கோப்பை ஒன்றையையும் விமலா பால் கோப்பை ஒன்றையும் வாங்கினர். அப்ப இங்க ஒரு தண்ணி குடிக்கிறதுக்காக தண்ணி தாகம் எடுக்குதுன்னு போய் ஒரு இதுல ஒரு ஆள் ஒரு ஃப்ரூட் ஜூஸும் ஒரு ஆள் மில்க் ஜூஸும் மில்க் கப் ஒன்றும் வேண்டிக்கிறான். மிகுதி சிற்றுண்டி சாலையினால் பூர்த்தி செய்யப்படும் மனித தேவை எது? என்ன பிள்ளையால்? உணவண்ட தேவை தானே பூர்த்தி செய்யப்படும் சிற்றுண்டி சாலையால. மிகுதி சிற்றுண்டி சாலை என்பது எவ்வகை வணிக அமைப்பை சேர்ந்ததாகும்? பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தால நடத்தப்படுகிறபடியா அது என்ன? கூட்டுறவு சங்கங்கள். மேலே தரப்பட்ட சம்பவத்தின்படி கமலாவினதும் விமலாவினதும், அப்ப மேலே தரப்பட்ட சம்பவத்தின்படி 2 பேருக்கும் தாகம் எடுத்தன்னு தான் போனவ. தேவை உண்டு, விருப்பம் வேற வேற. என்ன? அப்ப பாப்போம். தேவைகள் ஒரே மாதிரியானவை, சரி. விருப்பங்கள் ஒரே மாதிரியானவை, பிழை. தேவைகள் வேறுபட்டவை, பிழை. விருப்பங்கள் வரையறுக்கப்பட்டவை, பிழை. அப்ப முதலாவது விடையே சரி. என்ன? தேவைகள் ஒரே மாதிரியானவை. அடுத்தது, மிகுதி சிற்றுண்டி சாலையினால் பயன்படுத்தப்படும் பழங்கள் எத்தகைய உற்பத்தி காரணிக்கு உரித்தானதாகும்? மூலதனம் என்ற காரணிக்கு உரித்தானதாகும். அதை அங்க உள்ளீடாக பயன்படுத்தப்படுறோம். என்ற உற்பத்திக்காக கொண்டு வரப்பட்டது. சரிதானே? ரைட். அடுத்தது, அப்ப 4 கேள்விக்கும் விட சரி. அடுத்தது, பின்வரும் சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு 5 தொடக்கம் 7 வரை உள்ள வினாக்களுக்கு விடை தருக. தேங்காய் நார் சார்ந்த உற்பத்திகளை ஏற்றுமதி செய்யும் லக்ஷிகா உற்பத்திகள் வணிகத்தின் உரிமையாளர்களான நிமலன், உதயன் ஆகியோருக்கும். அப்ப லக்ஷிகா வணிகத்துக்கு 2 உடைமையாளர், நிமலன், உதயா. அப்ப 2 பேர் சேர்ந்து செய்யணும் பங்குடைமை வணிகம். நிமலன், உதயன் என்ற 2 பேர்ட்ட பேர்லையும் இல்லாமல் லக்ஷிகா என்ற பேர்ல இருக்கிறபடியா நிறுவனம் பதிவு செய்யப்பட வேண்டும். இந்த 2 விஷயத்தையும் கவனம் பற்றி கொள்ளுங்க. 2019 ஆண்டுக்கான சிறந்த முயற்சியாளருக்கான விருது கிடைக்க பெற்றதோடு அரசாங்கத்தினால் அவர்களுக்கு ஊழியர் ஒருவருக்கும் வெளிநாட்டு சுற்றுலா ஒன்றும் வழங்கப்பட்டது. ஓகே. லக்ஷிகா உற்பத்திகள் வணிகத்தின் புறச்சூழல் காரணி யார்? அரசாங்கம். நிமலனும் உதயாவும் உரிமையாளர்களுக்குள்ளையும் ஊழியர் கேட்டகரிக்கையும் அகச்சூழலா வரும். அரசாங்கம் புறச்சூழல் காரணி. லக்ஷிகா உற்பத்திகள் வணிகத்துக்கு 2019 ஆண்டுக்கான சிறந்த முயற்சியாளருக்கான விருது கிடைக்க பெற்றமையானது அவ்வணிகத்தின் பலமாகும், பலவீனமாகும், வாய்ப்பாகும், அச்சுறுத்தலாகும். பலமாகும்.
கொடுத்தது என்னமோ புறச்சூழல் காரணி, ஆனா அது என்னத்துக்காக, ஒரு நிறுவனத்தின் சிறந்த செயற்பாட்டுக்காகத்தான் கொடுத்திருக்கிறோம். ஸோ அது டெஃபினெட்லி பலம், ஸ்ட்ரென்த். லக்ஷிகா உற்பத்திகள் வணிகம் தொடர்பான சரியான கூட்டை தெரிவு செய்க. அப்ப லக்ஷிகா உற்பத்திகள் வணிகம் என்ன, ஒரு பங்குடைமை வணிகம். ஸோ பங்குடைமை வணிகத்தின் பிஹேவியர்ஸ், அதாவது பண்புகள், அதை பொறுத்து தான் இது இந்த விட இருக்க வேண்டி வரும். சரியானே, ரைட். அந்த வகையில பார்ப்போம் என்ன விட சொல்லிக்கிறாங்கன்னு பார்ப்போம். சரியானே, ரைட், ஓகே. பாருங்க, லக்ஷிகா உற்பத்திகள் வணிகத்துக்கு சட்ட ஆளுமை உள்ளது, பங்குடைமைக்கு சட்ட ஆளுமை இல்லை. வணிகத்தின் பெயரை பதிவு செய்தல் கட்டாயமானதல்ல, கட்டாயம் பதிவு செய்யணும், உரிமையாளர் தவிர்ந்த வேறு ஒரு ஆட்ட பேர்ல இருக்கிறது. லக்ஷிகா உற்பத்திகள் வணிகத்துடன் தொடர்புடைய விதத்தில் நிமலன் உதிய ஆகியோரின் நட்ட பொறுப்பு வரையறுக்கப்படாததாகும். ஓகே, உண்மை. பங்குடைமை வணிகத்தின் நட்ட பொறுப்புகள் வரையறுக்கப்படாததுகள். அப்ப மூன்றாவது விட சரியாக இருக்கும். நாலாவது பார்ப்போம். லக்ஷிகா உற்பத்திகள் வணிகத்தில் தேங்காய் நாருக்கான செலவு அவ்வணிகத்தின் நேரில் கிரயமாகும். பிழை. அப்ப லக்ஷிகா உற்பத்தி வணிகம் தொடர்பான சரியான கூட்டை தெரிவு செய்க. என்ன, லக்ஷிகா உற்பத்திகள் வணிகத்துக்கு சட்ட ஆளுமை உள்ளது, இது ஒரு பங்குடைமை, சட்ட ஆளுமை கிடையாது. பதிவு செய்யறது, பேரை பதிவு செய்தல் கட்டாயமானதல்ல, கட்டாயம் பதிவு செய்யணும். ஏன், உரிமையாளர் நிமலனும் உதயாவும், அதை தாண்டி லக்ஷிகான்ற பேர்ல இருக்கிறோடைய பதிவு செய்யணும். அடுத்தது, நட்ட பொறுப்பு வரையறுக்கப்பட்டதல்ல, படாததாகும். என்ன, விமலண்டேயும் உதயாண்டேயும், சரியான விட. அடுத்தது, லக்ஷிகா உற்பத்திகள் வணிகத்தில் தேங்காய் நாருக்கான செலவு அவ்வணிகத்தின் நேரில் கிரியமாகும், அது முற்றிலும் பிழை, நேர்கிரியம். அப்ப எத்தனையாவது விட பிள்ளைகள் சரி, மூன்றாவது விட சரி. ஓகே தானே பிள்ளைகள், ரைட். அப்ப அந்த வகையில நாங்கள் இப்ப 2019ஆம் ஆண்டுல இருந்த கணக்கு கேள்விகள் சிலவும், நோட்ஸ் கேள்விகள், கணக்கு கேள்விகள் சில இல்ல, பெரும்பாலான முழு கணக்கு கேள்வியும் பார்த்துட்டோம். நோட்ஸ் கேள்வியிலையும் ஒரு 7 கேள்வி பார்த்துட்டோம். இந்த பேப்பர் என்ன மிச்ச கேள்விகளை நாங்க அடுத்த வகுப்புல அடுத்த காணொளிகள் மூலம் பார்த்து கொள்வோம். நன்றி பிள்ளைகள். வணக்கம் பிள்ளைகள். அன்றைக்கு நாங்க கடைசி வகுப்புல சொன்ன மாதிரி இன்னும் இந்த 6 என்ன ஈக்குவேஷன்ஸ், அது சம்பந்தப்பட்ட கணக்கு செக்ஷன் இருக்குது, அது பார்க்கணும். அதை நாங்க இப்ப பார்த்துட்டு அடுத்த பேப்பரை தொடர்ச்சிக்கு போவோம். சரிதான பிள்ளைகள்? அப்ப எல்லாரும் போட்ட பாருங்க, கணக்குக்கு போவோம். ஓகே, ரைட். பாருங்க பிள்ளைகள், இப்ப இப்படியான கணக்குகள் இயக்கங்களுக்கு இதுல இருந்து என்னென்ன தேவை என்றதை நாங்க முக்கியமா நோட் பண்ணி வச்சுட்டு இந்த கணக்கை நாங்க செய்ய வடிக்கிறோம். அந்த வகையில பார்த்துக்கொண்டீங்கன்னா முதல் தகவலை வாசிப்போம், வாசிச்சுட்டு செய்வோம். 1/10/2023 சேவை வழங்கும் வணிகம் ஒன்றை ஆரம்பித்த சமீரா 500,000 முதலீடு செய்ததுடன் அதில் இருந்து 3,20,000 அலுவலக உபகரணங்களை கொள்வனவு செய்திருக்கிறார். இது வருமான பெறுவனவுகள், இது செலவு கொடுப்பனவுகள், இது வணிகத்தின் சொத்துக்கள், இது வணிகத்தின் பொறுப்புகள். எல்லாம் லாஸ்ட் டேட்ல தான், பிகாஸ் ஆரம்ப டேட் இல்ல இது ஒன்றுமே இருக்காது. இவன் அவர் இந்த ஆண்டு தான் ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறார். மேலதிக தகவல்கள்ல சரக்கிருப்பு எதுவும் இல்லை, ஊழியர் சம்பளம் 20,000 செலுத்தவில்லை, அற்றொரு சம்பளம் 20,000 செலுத்தவில்லை, வருமதி தரகு வருமானமாக 15,000 இருக்குது, தெய்வு வீதம் 10%. இவ்வளவும் தகவல். இதை வச்சுக்கொண்டு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. வருமான கூட்டில் உள்ளடக்கப்பட்டுள்ள ஊழியர் சம்பளம், வருமான கூட்டில் உள்ளடக்கப்பட்டுள்ள நிலைய நிர்வாக செலவுகளின் மொத்தம், வணிகத்தின் மொத்த நடைமுறை பொறுப்புகள் என்று கேள்விகள் கேட்டிருக்காங்க. வேறு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். நடைமுறை பொறுப்பு, மொத்த சொத்துக்கள், தேறிய லாபம், மொத்த உரிமையாண்மை, இவ்வளவும் கேட்டிருக்காங்க. சரிதானே? அப்ப நாங்க என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்றத ஒரு இடத்துல நோட் பண்ணி போட்டு அதுல இருந்து விஷயத்துக்கு போவோம். ஓகே, ரைட். முதலாவது என்ன கேள்வி கேட்டிருக்கான்? சம்பளம். ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க?
நிர்வாக செலவு டோட்டல். மூன்றாவது என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? நடைமுறை பொறுப்பு. மொத்த சொத்துக்கள், தேறிய லாபம், மொத்த உரிமை. ரைட். இப்ப மொத்த உரிமை காணலாம். ஓகே, என்னென்ன மொத்த உரிமை காண்றது? இறுதியில இருக்கிற சொத்துல இருந்து பொறுப்பை கழிச்சா மொத்த உரிமை வரப்போகுது. ஓகே தானே? சரி, அது ஒரு பக்கம் இருக்காது. நாங்க எதுக்கும் ஓர்டரின் படி போவோம். சரியானோ? முதலாவது மொத்த சம்பளங்கள் கேட்டுக்கிறாங்க. ஊழியர் சம்பளங்கள் செலுத்தினது 120, அட்டுருவாக இருக்கிறது 20. அப்ப வேறு ஒரு சம்பளமும் சொல்லியில. அப்ப மொத்த சம்பளங்கள் எவ்வளவு? 140. மொத்த சம்பளங்கள் எவ்வளவு? 140. ஓகே. இரண்டாவது கேள்வி, வருமான கூட்டில் உள்ளடக்கப்பட்டுள்ள மொத்த நிலைய நிர்வாக செலவுகள். நிலைய நிர்வாக செலவுக்கு எது வரப்போகுது? சம்பளம். அப்ப சம்பளம் 140 போடணும் பிள்ளையால், மறந்துடாதீங்க. காகிதாதி செலவு 10, மின்சாரம் 15, 165. இது எவ்வளவு? 165. அப்ப நிர்வாக செலவுகள்கிட்ட மொத்தம் 165. ஓகே, சரி. அடுத்தது அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? நடைமுறை பொறுப்புகள், கரண்ட் லயபிலிட்டிஸ். நடைமுறை பொறுப்புகள் என்றா ஒரு வருட காலத்துக்குள் மாற்றம் அடையக்கூடிய பொறுப்புகள். இப்ப கடன் கொடுத்தோன் மீதி, வங்கி மேலதிக பற்று, ஏதாவது அற்றுவா செலுத்தாத வட்டிகள், அதெல்லாம் வரும். அந்த வகையில பாத்தீங்கள் என்றால் சரிதானோ, என்னென்னத்தை நாங்க கொண்டே போட போறோம்னு பார்ப்போம். நடைமுறை பொறுப்புகள்ல மேலே இருந்து பார்த்தோம்னா வருமான பெறுவனவுகள், செலவு கொடுப்பனவுகள் எல்லாம் கிடக்கு. மேலதிக தகவல்ல ஒரு அட்டுரு ஊழியர் சம்பளம் 20 இருக்குது. அது நடைமுறை பொறுப்புகள் கொண்டே போடணும். அடுத்தது தரகு வருமானம் 15,000 பெறப்பட வேண்டும். அப்ப வருமதி வருமானம் சொத்துக்குள்ள வரும். அதை தாண்டி வங்கி மேலதிக பெற்று பாருங்க இருக்குது எவ்வளவு? 10. ரைட். ஓகே. இதை தவிர வேறு எதுவும் பொறுப்பு இருக்கோ? இல்ல. அப்ப மொத்தம் எவ்வளவு நடைமுறை பொறுப்பு எவ்வளவு வரப்போகுது? 30. ஓகே. அடுத்தது அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? சொத்து, மொத்த சொத்தின் பெறுமதி கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க பிள்ளைகள், அலுவலக உபகரணங்கள் கிரியத்தில தான் 320,000. இப்ப அலுவலக உபகரணத்துக்கு தெய்வு கணிக்கணும். எவ்வளவு தெய்வு கணிக்கணும்? 10%, 10% தெய்வு கணிக்கணும். அப்ப அலுவலக உபகரணம் 320, 10% தெய்வு 32 கழிச்சா 1,88,000 தான் கொண்டே சொத்தா காட்டலாம். ஓகே தானே? ரைட். அடுத்தது அடுத்த சொத்து காசு மீதி 50. ரைட். இந்த ரெண்டும் மட்டுமும் மொத்த சொத்துக்களை வரப்போகுது. வேற 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 இருக்குது, ஒன்று இருக்குது. நீங்க அதை பெரும்பாலும் அதை நீங்க கவனிக்க மாட்டீங்க. வங்கி கடன் 10% 50,000. அப்போ வங்கி கடனை 10% தான் 50,000க்கு வேண்டி இருக்கிறோம். அப்போ வருடத்துக்கான வட்டி எவ்வளவா இருக்கும்? 5. சரிதானே? அப்ப அந்த 5 வட்டி தான் இருக்கும். ஆனா அதுல கடன் வட்டியை நீங்க எவ்வளவு செலுத்தி இருக்கிறோம்? 2 செலுத்தி இருக்கிறோமல்லோ. அந்த 2ஐயும் கொண்டு போய் எங்க காட்டணும்? நடைமுறை பொறுப்புக்கு காட்டணும். எங்க காட்டணும்? நடைமுறை பொறுப்பு. அப்ப நடைமுறை பொறுப்பு இல்ல, அற்றுரு கடன் வட்டி 3ஐயும் சேர்த்தா எவ்வளவு வரப்போகுது? 33. அற்றுரு கடன் வட்டியையும் சேர்த்தா எவ்வளவு வரப்போகுது? அது 33. சரி, சொத்து கேட்டகரிக்கு வருவோம். சொத்து கேட்டகரியில வேறு என்ன சொத்து கிடக்குது? அந்த 188, 50 காசு மீதி மட்டும்தான் கிடக்குது.
அதோட வருமதி தரகு வருமானம் என்ன பாருங்க 15,000 தரகு வருமானம் பெறப்பட வேணும் அந்த 15. அப்ப டோட்டலா எவ்வளவு மொத்த சொத்துக்கள் வருதுன்னு பார்ப்போம். 188 50 சாரி 2 288 288 50 15 353 ரைட் 353. அடுத்தது கேட்டு கிடக்கு என்ன தேறிய லாபம் கேட்டு கிடக்குது. ஸோ தேறிய லாபம் காணணும்டா பிள்ளைகள் நீங்கள் ஒரு வருமான கூட்டின் ஃபுல் ஃபார்மேட்டின் படி செய்ய வேண்டி வரும் என்ன. அப்போ வருமானம் செலவினங்களை போட்டு நாங்கள் நோமலா இது ஒரு சேவை வழங்குகிற நிறுவனம் என்றபடியால் வருமானங்கள் செலவினங்களை போட்டு கண்டா சரி. இப்போ இதில் கொண்டு போய் நாங்கள் ஆரம்ப இருப்பு கொள்வனவு விற்பனை கிரியம் என்றெல்லாம் போட்டு காட்ட வேண்டிய தேவை இல்லை. சரிதானே. அப்போ நாங்கள் வருமானங்கள் செலவினங்களை மட்டும் போட்டு காட்டி விட்டா சரி. ஓகே போட்டை பாருங்க. அப்போ எவ்வளோ வருமானங்கள் எவ்வளோ செலவினங்கள்னு பார்ப்போம். ஓகே தானே ரைட். அப்போ வருமானம் இஞ்சால செலவு ரைட். வருமானங்கள்ல பாருங்க சேவை வருமானம் 230 75 இருக்குது. அப்ப 230 75 ஓகே தானே ரைட். இதுல அட்டுறு தரகு வருமானம் 15 இருக்குது. அப்ப அந்த 15 வருமானத்துக்குள்ள வரும். வேறு ஒரு வருமானங்களை பற்றி சொல்லல. ஓகே செலவினங்கள் செலுத்தின சம்பளம் 120 செலுத்தாத சம்பளம் 20 விளம்பரம் 40 கடன் வட்டி மொத்தம் எவ்வளவு 5 ஏன் 10 வீதம் இல்ல ரைட். காகிதாதி 10 மின்சாரம் 15 இன்னொன்று பெருமான தேய்வு 32 ரைட். அப்ப மொத்த வருமானம் எவ்வளவு இருக்க போது சொல்லுங்க. அப்ப 3,20,000 மொத்த செலவு 1,40,000 2,42,000 எவ்வளவு இருக்க போது 2,42,000. அப்ப 78,000 தேறிய லாபமாக இருக்கும். எவ்வளவு தேறிய லாபம் 78,000 தேறிய லாபமாக இருக்கும். ஓகே தானே ரைட். அப்ப தேறிய லாபம் பிள்ளைகள் 78,000. இப்ப கடைசியா கேட்கிறாங்க மொத்த உரிமையாண்மை எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. ஓகே மொத்த உரிமையாண்மை எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. இப்ப மொத்த உரிமையாண்மை எவ்வளவுன்னு காண்றதுக்கு 2 விஷயம் இருக்கு. ஒன்று ஆரம்ப உரிமையோட தேறிய லாபத்தை கூட்டினால் வரும். ஏதாவது பட்டுக்கள் மேலதிக மூலதனம் இருந்தா சீராக்கம் செஞ்சு அல்லது இறுதி சொத்துல இருந்து இறுதி பொறுப்பை கழிச்சு விட்டா வரும். சரி பார்ப்போம். இறுதி சொத்துக்கள் எவ்வளவு வருது 353 இறுதி சொத்துக்களாக இருக்குது. ரைட். இறுதி சொத்துக்கள் இறுதி பொறுப்புகள் எவ்வளவுன்னு பார்ப்போம். வங்கி மேலதிக பற்று 10 வங்கி கடன் 50 60 ஓகே. ஊழியர் சம்பளம் 20 எவ்வளவு 80. அப்போ இறுதியில இருக்கிற மொத்த பொறுப்பு 80. அப்ப கழிச்சு விட்டா 2,73,000 சரிதானோ. 2,73,000 என்னவாக இருக்கும் அவைண்ட இறுதி உரிமையாக இருக்கும். அதே சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல கொண்ட இந்த முதலீடுகள் சிலதும் அதுல என்ன செய்யப்படையில எடுத்துக்கொள்ளப்படையில. அப்ப அதை நாங்க என்ன செய்யணும் சேர்த்து போடணும் சரிதானே. அப்ப அதன்படி நாங்க இன்னொரு வகையில பார்த்து கொண்டோம் என்றால் சரிதானோ அதை சேர்த்து போடணும் இல்லோ. அப்ப அதுக்காக நாங்க இந்த முறையை பாவிக்காம நாங்கள் வளமையான இது உங்களுக்கு கணக்கிட்டு சமன்பாட்டை வச்சு கொண்டு வர முறை. அதுல சில தகவல்கள் விடுபட்டிருந்தால் சரியான இறுதி உரிமையானது உங்களுக்கு கிடைக்காது. அப்ப வளமையின்படி உங்களோட நிதி நிலைமை கூட்டின்படி நீங்க என்ன செய்வீங்க உரிமையாண்மை என்ற கோலத்துக்குள்ள என்ன ஆரம்ப மூலதனம் சக தேறிய லாபம்
சயப்பற்று சக மேலதிக மூலதனம் என்று போடுவீங்க. இங்க பற்றும் 0 மேலதிக மூலதனமும் 0. அப்ப ஆரம்ப மூலதனமாக முதலிட்டது எவ்வளவு? 5 லட்சம். அப்ப 500. சரியானோ? 5 லட்சம். அப்ப எவ்வளவு? 500. ஆண்டுக்குரிய தேறிய லாபம் எவ்வளவாக இருக்குது? 78. அப்ப இறுதி உரிமையாண்மை 5,78,000. எவ்வளவு? 5,78,000 இருக்கும். ரைட். அப்ப இறுதி உரிமை 5,78,000. ஓகே தானே? ரைட். அப்ப இது நீங்க இனி ஒவ்வொன்றுக்கும் விடிய பார்த்து கொண்டீங்கன்னா சரி. அப்ப 35வது கேள்வி கேட்டிருக்காங்க. ஊழியற்ற சம்பளங்கள் 1,40,000 4வது விடை. அடுத்தது 36வது நிலைய நிர்வாக செலவின மொத்தம் 165,000 எத்தனையாவது விடை? 2வது விடை. 37வது கேட்டிருக்காங்க. நடைமுறை பொறுப்புகள் 33,000 எத்தனையாவது விடை? 3வது விடை. 38வது மொத்த சொத்துக்கள் 3,53,000 எத்தனையாவது விடை? 2வது விடை. 39வது கேட்டிருக்காங்க. தேறிய லாபம் 78,000 2வது விடை. 40வது மொத்த உரிமையாண்மை கேட்டிருக்காங்க. 5,78,000 எத்தனையாவது விடை? 2வது விடை. அப்ப இவ்வளவு நேரம் பிள்ளையா நாங்க 2023ஆம் ஆண்டு நடந்த OL பாஸ் பேப்பர் பார்த்துனாங்க. இனி இது இந்த தொடர்ச்சியா இது போன காணொளிகளின் தொடர்ச்சியான கடைசியா இருந்த 6 கேள்வியும் பார்த்துட்டோம். இனி இது இந்த மிச்சமா நாங்க அடுத்த பாஸ் பேப்பர் ஒன்றின் தொடர்ச்சியை பார்ப்போம். சரியான பிள்ளைகள்? கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.